வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களை நோக்கி எப்படி இருக்கு, உங்க ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் ஆக்ஷன் உங்க பர்சன் வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இது 2 cards வந்திருக்கு. ஓகே, உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இந்த கார்டு எடுத்துக்கலாம். பாரடைஸ். உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஓகே, வெட்டிங் ரிங்ஸ். இந்த கார்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டு அப்படின்னு பாக்குறப்போ த கோல்டன் மிரர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கோல்டன் மிரர் அப்படின்னு பாக்குறப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல பாக்குறப்போ நீங்க மட்டுமே இந்த பர்சன் மேல ஒரு அளவற்ற காதல் வந்து வச்சிருக்கீங்க. அதை உங்களாலே பார்க்க முடியும். அதான் உங்களுக்கே தெரியும், நம்ம தான் இந்த பர்சன் வந்து ரொம்ப லவ் பண்றோம், இந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஈக்குவலான லவ்மே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நினைச்சு நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா கோல்டன் மிரர் வந்து வந்திருக்கு. ஸோ கோல்டன் மிரர் அப்படின்னும் போது உங்களுடைய விஷயங்கள் எவ்வளோ நெகட்டிவான விஷயங்களையும் நீங்க கோல்டன் மிரர் முன்னாடி நின்று பார்க்கும்போது அந்த கோல்டன் மிரரோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு வராம என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஒன் சைடடா லவ் வச்சுட்டு இந்த கோல்டன் மிரரை பாக்குறீங்க அப்படின்னா அதோட பாசிட்டிவ் வைப்ஸே உங்களை டபுள் சைடடான ஒரு லவ்வுக்கு வந்து புஷ் வந்து பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோடைய பெரிய அர்த்தம். ஏன்னா அந்த கோல்டன் மிரர் அப்படிங்கிறது த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் யுவர் பர்சன் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க எவ்வளவு வருத்தத்தோட இருந்தாலும், ரொம்ப ஒன் சைடடா ஒரு லவ் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த பர்சன் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு கோல்டன் ஆக்ஷனா தான் இருக்கும். இந்த பர்சன் வந்து ஆக்ஷனே எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆக்ஷன் கூட, ஒரு சிங்கிள் ஆக்ஷன் கூட இவங்க சைட்ல இருந்து வந்திருக்காது. ஆனா இனிமே நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா ஒரு கோல்டன் ஆக்ஷனா தான் இருக்கும். இவங்க கூட நீங்க இருக்க போற அந்த டைம் வந்து கோல்டன் பீரியட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே இங்க கோல்டு அப்படின்னு வந்திருக்கிறதுனால இந்த பர்சன் கூட நீங்க இருக்கிறதே உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து தரும். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம். கோல்டு பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. ஆக்சுவலா அந்த கோல்டு மாதிரி அப்படின்றத விட கோல்டன் ஹார்ட்டடான ஒரு பர்சனா வந்து இவங்க உங்களை தேடி வந்து வருவாங்க. எவ்வளோ தூரம் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு ஒன் சைடடா இவங்களை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்க, இந்த அளவுக்கு நேசிச்சிருக்க, அதே லவ் வந்து நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு கோல்டன் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி வரும். அடுத்த கார்ட் டாக்கிங். ஸோ இன்ட்ரெஸ்டட். நீங்க வந்து இவங்க கூட பேசுறதுக்கும், இவங்க கூட மெசேஜ் பண்றதுக்கும், டெக்ஸ்ட் பண்றதுக்கும், கால் பண்றதுக்கும் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவங்க அதற்கு ஈக்குவலான ஆர்வமா இருக்காங்களா? அதாவது நம்ம மட்டும்தான் இவங்க கூட பேசணுங்கிற மாதிரி நினைக்கிறோமா? இவங்களுக்கு நம்ம மேல அந்த ஈக்குவல் ஃபீலிங்ஸ் வந்து இல்லையா? இவங்களுக்கு நம்ம மேல வந்து லவ்வே இல்லையா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்.
பட் இங்க கார்டை பாத்தீங்கன்னாலே தெரியும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அவங்க உங்க கூட பேசணும்னு நினைக்காத நாளே கிடையாது. உங்க கூட எப்பவுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றதுக்கும் டெக்ஸ்ட் பண்றதுக்கும் கால் பண்றதுக்கும் எப்பவுமே அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃபியூச்சர்லயே உங்க கூட நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியரா வந்து தெரியுது. நிறையவே அவங்க பேசணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது. உங்க கூட பேசாத ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஃபியூச்சர்ல உங்க கூட நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து உங்க கூட பேசணும். உங்க கூட ஒரு டெக்ஸ்டாவது பண்ணணும், ஒரு ஹாய் அப்படியாவது அனுப்பணும். இல்லை நான் உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் உங்க கூட டெக்ஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் உங்க கூட கால் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துவாங்க. இவ்வளோ நாள் அவங்க சைடு இருந்து ஆக்ஷன்ஸ் இல்லாம இருக்குல்ல, இப்போ ஸ்டெப்பா அவங்க சைட்ல இருந்து ஒரு பேச்சு, ஒரு கால், ஒரு டெக்ஸ்ட்ன்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷனா எனக்கு தெரியுது. அதுதான் உங்களுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தங்கமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கர்மிக் ரிலேஷன்ஷிப், ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா நீங்க நல்லா இருந்திருப்பீங்க, ரொம்பவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா போயிருக்கும். இதுல ஒரு சண்டை வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சடன்னா ஒரு சண்டை வந்து அப்படியே பிளாஸ்டா இருக்கும். இந்த அவ்வளோ பெரிய சண்டை வந்து வந்திருக்கும். இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டையே வந்திருக்காது. ஆனா ஒரே ஒரு நாள் வந்த ஒரு சின்ன சண்டை பெருசாகி 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 இப்போ நீங்க செப்பரேஷன், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், நோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ஸோ சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுல பிரச்சனையை வந்து என்ன செஞ்சு விட்டுரும், தூண்டி விட்டுரும், ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த அளவுக்கு இவங்க உங்களை விட்டு போற அளவுக்கு என்ன செஞ்சிடும், பிரச்சனைகள் வந்து பெருசாயிரும். கர்மிக் ரிலேஷன்ஷிப்னாலே அப்படிதான். சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி 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 ரெண்டு கப்புள் சைடுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப். அந்த கர்மா எப்போ அவங்களுக்கு ரிசால்வ் ஆகி வருதோ, அந்த லைஃப் சைக்கிள் அவங்களுக்கு எப்போ குட் டைம்ல இருந்து பேட் டைம் ஆக மாறுதோ அப்பவே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். திரும்ப அந்த பேட் டைம் வந்து என்ன செய்யணும், ரொட்டேட் ஆகி சைக்கிளிங்ல வந்து பேட் டைமை சேஞ்ச் பண்ணி தரணும். அப்பதான் இந்த கர்மாவை வந்து மாற்ற முடியும். ஏன்னா அந்த கர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது அந்த முன் ஜென்மத்துல இருந்து வந்த அந்த கர்மாவினுடைய பலன் தான் இந்த பார்ட்னரா வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுல ஒரு பிரிவுன்னு கொண்டு போய் விட்டுரும். அப்படிதான் போய் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நீங்க பிரிவுல இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு இந்த கர்மாக்கள் வந்து விலகுற நேரம், இந்த ட்ரிகரிங் எல்லாம் குறையிற நேரம். இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கான கெட்ட விஷயங்களை விட்டுட்டு உங்களை தேடி வரக்கூடிய காலம். அதாவது ஒரு பேட் சைக்கிள் மாறி குட் சைக்கிளாக மாறப்போகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க உங்களை தேடி ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க போறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களை நோக்கி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா நீங்க யோசிச்சிருப்பீங்க, ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஒண்ணுமே கிடையாது, கர்மாவினுடைய பலன்தான். அந்த கர்மா ஆட்டோமேட்டிக்கா குறைய 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 அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு வந்து லெட்டிங் கோ ஆயிரும், போயிடும் அப்படிங்கறதா விஷயம். இந்த பர்சன் சீக்கிரமாகவே அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷனை உங்களை நோக்கி என்ன செய்ய போறாங்க, எடுத்து வைக்க போறாங்க. ஒரு அடியாக இருந்தாலும் ரொம்பவே தாராளமான சிறந்த அடியாக இவங்க எடுத்து வைப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவா ஒரு லவ்வோட, ஒரு ட்ரூ லவ்வோட உங்களை நோக்கி இந்த பர்சன் வந்து வருவாங்க. அவங்க பண்ண தவிர அவங்க உணர்ற காலம் வந்து வருது. ஏன்னா அது அவங்களா பண்ணல. அந்த டைம் மாறும்போது குட் பீப்புள் கூட பேட் பீப்புள் ஆவாங்க, பேட் பீப்புள் கூட குட் பீப்புள் ஆவாங்க. எல்லாமே அந்த டைம் அண்ட் ஃபேட், விதி தான். ஸோ அந்த விதியை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த கஷ்டத்துல இருந்து நம்மள என்ன செஞ்சுக்க முடியும், வெளிக்கொண்டு வந்துக்க முடியும். இந்த நேரம் உங்க காதல் வாழ்க்கையில கஷ்டங்கள் போகக்கூடிய காலம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப். அதனாலதான் உங்களுக்கு ஏராளமான துன்பங்கள், பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு.
அடுத்தபடியாக பாரடைஸ், அதாவது கர்மிக் ரிலேஷன்ஷிப்க்கு அடுத்து பாரடைஸ் வருது. நான் சொன்னா நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. சொர்க்கம் அப்படிங்கிறது தான் பாரடைஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைம் வந்து மாறுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கர்மாவால துன்பப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோ இன்பம் வந்து காத்துட்டு இருக்கு. தெரியுதுங்களா? ஹாப்பினஸ், ஜாய், பிளேஃபுல்னஸ், என்ஜாயிங் ஈச் அதர். ஒரு நிமிஷத்தையும் இந்த பர்சன் கூட என்ன பண்ண போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. இவங்க கூட உங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக கடவுளால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இவங்க கூட இருக்கிற திருமண பந்தம் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுதான் திருமண பந்தம் அப்படின்னு யூஸ்வலாவே பெரியவங்க சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு ரீடிங்ஸ் மூலமாகவே உண்மையாயிருச்சு. ஏன்னா சொர்க்கத்தையும் காமிச்சு திருமண பந்தத்தையும் உறுதி செஞ்சிருக்கு யூனிவர்ஸ். தெரியுதுங்களா? ஹனிமூன் பேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இவங்க கூட நிச்சயமாக உங்களுக்கு திருமண பந்தம் இருக்கு. உங்க கர்மாக்கள் எல்லாம் முடிந்து இவங்க கூட உங்களுக்கு ஒரு திருமணமாகி அந்த திருமண பந்தத்துக்குள்ள நீங்க சந்தோஷமாக அலாதியான ஒரு சிரிப்போட என்ன செய்ய போறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த திருமண பந்தத்துக்குள்ள நீங்க நுழைய போறீங்க. இந்த திருமண பந்தம் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரியாக இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து எங்கேயாவது திருமணம் முடிந்து ஏதாவது ஒரு அழகான ஊருக்கு, ஏதாவது ஒரு வெளிநாடுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஏதாவது கிராமமோ, ஏதாவது கிராமத்துல இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடம் வந்து பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அழகான இடமா வந்து அது இருக்க போகுது. ரொம்ப மனசுக்கு அமைதியா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தர மாதிரியான ஒரு இடமா வந்து அது நிச்சயமாக அமைய போகுது. அது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. இந்த பர்சன் கூட நம்ம இந்த இடத்துக்குலாம் வருவோமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடமா இருக்கும். வெளிநாடுகள் இல்ல வெளியூர்கள் இப்படின்னு சொல்லி நீங்க எல்லா இடத்துக்கும் வந்து என்ன செய்யலாம், இவங்க கூட நீங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. மேரேஜ்ன்னு பேசிட்டு இருந்தோம், வெட்டிங் ரிங்ஸ் வந்துருச்சு. ஸோ திருமண மோதிரம் என்ன சொல்ல முடியும், யூனியன். மோதிரம் அப்படின்னாலே யூனியன், மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கார்டு. ஸோ மேரேஜ் அப்படின்னும் போது அதுல வந்து ரிங் வந்து இல்லாம இருக்கவே இருக்காது. மேரேஜுக்கும் ரிங்குக்கும் அப்படி ஒரு பந்தம் இல்லைங்களா. ஸோ ரீயூனியன், ரீகன்சிலேஷனுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த பர்சன் சைட்ல இருந்து மேரேஜ்க்கான நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நிச்சயமா இருக்கும். ரீயூனியன், ரீகன்சிலேஷனுக்கான ஆக்ஷன்ஸ் இந்த பர்சன் சைட்ல இருந்து நிச்சயமாக இருக்கும். ஒரு சோல் கனெக்ஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இருக்கு. ஓகேங்களா. என்னதான் சோல் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அது அத்தனையும் என்ன செஞ்சிடும், ராங்காக போயிடும். இப்போ உங்களுக்கு டைம் வந்து ஓரளவுக்கு ஹீல் ஆகி மாறி வருது. ஸோ திரும்பியும் உங்க சோல் கனெக்ஷன் வந்து பேக் வாங்கி வருது. இது உங்களுக்கான ஒரு நேரங்காலமாக இருக்கு. உங்களுடைய லவ் எல்லா கர்மாக்களையும் உடை தெரிந்து எவர் லாஸ்டிங், காலம் உள்ளவரை, காலம் முடியும் வரை இந்த லவ் வந்து இருக்கு. ஏன்னா இது ஒரு டிவோஷனான லவ். ஏன் இது காலம் உள்ளவரை காலம் முடிந்த வரைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இது வந்து ஒரு டிவோஷனலான லவ். டிவோஷனல் லவ்வுக்கு எப்பவுமே அந்த பவர் உண்டு. சாகிற வரையில செத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த ஒரு லவ் வந்து நீடிச்சுக்கிட்டே போகும் அப்படிங்கறதுதான் இந்த கார்டு வந்து சொல்லுது. அப்படி ஒரு திருமண பந்தம் அப்படிங்கறதான் நான் குறிப்பிடுறேன். ஸோ நிச்சயமாக இந்த நபர் கூட உங்களுக்கு ஒரு திருமண பந்தம் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல வந்து இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் எடுப்பாங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க கூட ரீயூனியன் பண்றதுக்கு எந்தெந்த வகையில பாசிபிளோ அதெல்லாம் இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சொர்க்கமான ஆக்ஷனா இருக்க போது. இந்த கார்டை பார்க்கும்போது ஒரு சொர்க்கம், அதாவது நீங்க சொர்க்கம் மாதிரி உங்க வாழ்க்கை வந்து அமைய போகுது. அத்துணை சந்தோஷங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை நான் ஸ்ப்ரெட் பண்றேன். தேங்க்யூ. Always manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767279 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். டைப்ஸ் ஆஃப் பர்சனல் ரீடிங். ஸோ நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் டாரோ கைடன்ஸ் மற்றபடி ஒரு பவர்ஃபுல்லான கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, bye. God bless you all.